நம்ம தமிழ்நாடு அரசில் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இப்போ வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்டு ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th அதாவது நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சதுனால நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/9/2024 அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் டேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் உங்களுக்கு இது டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஷன் இருக்கும். அதில் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் அண்ட் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கும் அண்ட் ஏஎன்எம்முக்கும் அண்டு ரேடியோகிராஃபி அண்ட் செக்ரட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. அதோடைய டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது ஜாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அந்த வியூ சென்டரை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தூத்துக்குடி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து தான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30/9/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்காக அதாவது ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 34,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். BUMS படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 34,000 பர் மந்த் சேலரி இருக்கும். பசுவந்தனை இந்த ஊரில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் அதாவது இதுவும் ஆஃபீஸருக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மந்தையூரம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 34,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BHMS இது நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் 59 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 59 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் அதாவது நம்ம இதுலெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் வந்து ஸ்கேனிங் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து உங்களுக்கு காலி. அது 4 வேக்கன்சி உங்களுக்கு காலியாக இருக்குது. எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலன் குடியிருப்பு அண்ட் எட்டயபுரம் அண்டு ஒட்டயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல உங்களுக்கு காலியாக இருக்குது. சரிங்களா? இந்த 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து 10,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் பல்நோக்கு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 விதமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஜாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலி கணக்கில் வந்து சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி கூலி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நியரஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பல்நோக்கு பணியாளருக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூலி கணக்கில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 வேக்கன்சி இருக்குது. அண்டு பல்நோக்கு பணியாளர் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செம்மந்தபுரத்தில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக வேக்கன்சி இருக்குது. இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிந்தாவே போதும், எழுத தெரிந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பரமக்குறிச்சி
பரிவர்த்தனை பிச்சை விலை இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை திருச்செந்தூர் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி வந்து எப்போவுமே விட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தூத்துக்குடியில் வந்து விட்டுருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். சரிங்களா? 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் மிகாமல் இருந்தால் போதும். 40 வயசு கிளாஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி அந்த மாதிரி படிச்சிருந்தால் போதும். டிகிரி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங்கு அண்ட் டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலே போதும். அதாவது செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. பர் மந்த் சேலரி வந்து 8500 உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா www.thoothukudi.nic.in இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30/9/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மு, அதாவது 3 ஜாப் கொடுத்துருக்காங்க. 3 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அதாவது சேலரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 34,000 ஒரு ஃபார்மு அண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர் மந்த்து உங்களுக்கு 18,000 ஒரு ஃபார்ம் அண்டு இங்கே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லையா, அந்த இதுக்கான ஒரு ஃபார்மு. இந்த 3 ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன எலிஜிபிளாக இருக்கோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கேட்டிருக்கிற அத்தனை பொறுப்பும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூ அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ. இந்த ஜாபை வந்து மிஸ் பண்ணி